بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على من أرسله رحمة للعالمين هاديا وبشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: إذا اتخذ الفيء دبلا والأمانة مغنما والزكاة مغرما وتعلم لغير الدين وأطاع الرجل امرأته وأقى أمه وأدنى صديقه وأتصابه إلى آخر الحديث، وكما قال سيدنا صلى الله عليه وسلم: سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم صل على சமீபத்தில் கடந்த ஏறக்குறைய 10 தினங்களுக்கு முன்பாக நம்முடைய சென்னையில் பெய்த மழை ஒரு பெரிய சிரமத்தை மக்களுக்கு ஏற்படுத்தியதாக பேசிக்கொண்டோம். பல பகுதிகளில் மக்களுடைய வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து விட்டது, அவருடைய பொருட்களுக்கு சேதம் ஏற்பட்டது, அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டன. கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வுடைய உதவி மழை நின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அதிலிருந்து மீண்டு வந்தார்கள். அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் இன்னொரு பக்கத்தில் தென் தமிழகத்தின் பகுதிகளில் மிக கடுமையான மழை கடந்த ஒரு 4 தினங்களுக்கு முன்பாக பெய்தது. அது சென்னையில் ஏற்படுத்திய விளைவை விட அதிகப்படியான விளைவுகளை தந்திருக்கிறது என்பதை நாம் பத்திரிகைகள், டெலிவிஷன் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்னையில் பெய்த சென்னைக்கு ஏற்பட்ட அந்த சிரமத்தை குறிப்பிடுகின்ற பொழுது கூட மழை பொழிவு மிக அதிகமாக இருந்தது, எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருந்தது என்று சொன்னார்கள். ஏறக்குறைய 40 சென்டிமீட்டர்களை கடந்து மழை பெய்ததாகவும் கடந்த ஒரு 50 வருடங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு மழை சென்னையில் பொழிந்ததில்லை என்று சொல்லப்பட்டது. பொதுவாக வானியல் அறிக்கையினுடைய அவர்களுடைய மொழியில் சொல்வதானால் அதிக கனமழை அதுதான் இருப்பதில் பெரிய வார்த்தை. மிதமான மழை பெய்யும், கனமழை பெய்யும், அதி கனமழை பெய்யும் இப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அது ஒவ்வொன்று சும்மா சொல்லப்படுற வார்த்தையில ஒவ்வொன்று ஒரு கோடு வேடை அடிப்படையாக கொண்டது. 21 சென்டிமீட்டர்களுக்கு மேல் மழை பொழிகின்ற பொழுது அதை அதி கனமழை என்ற வார்த்தை பயன்பாட்டில் இருக்கிறது. இது அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த முறை. அதனாலதான் சமீபத்துல கூட
சில செய்திகள் எங்களுக்கு அரசு தரப்பிலிருந்து சொல்கின்ற பொழுது, அதிகாரிகள் மட்டத்திலும் சரி அல்லது அமைச்சர்கள் பேசுற நேரத்தில் வானியலுடைய அறிக்கைகளை தருபவர்கள் அவங்களுடைய அறிக்கைகள் எங்களுக்கு மிக தெளிவாக இல்லை அப்படின்னு அப்படியே போற போக்கில் ரைட்டா ஒரு குற்றச்சாட்டு என்பதை விட யதார்த்தத்தை அவங்க தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனா அந்த வானியல் ஆராய்ச்சியாளர்கள் அறிவிப்பாளர்கள் மூலமாக சொல்லப்பட்ட பதில் 21 சென்டிமீட்டர்களுக்கு மேல் மழை பொழிந்தால் அதிக கனமழை, மிக அதிக கனமழை என்று வார்த்தையை பயன்படுத்துவோம். இதுதான் நாங்கள் வைத்திருக்கின்ற அதிகபட்சமான அளவுகோல். 21 சென்டிமீட்டருக்கு மேல எவ்வளவு இருந்தாலும் இந்த வார்த்தை தான் பயன்பாட்டில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. சரி, இது ஒரு வார்த்தை பிரச்சனை, இதுக்குள்ள நம்ம போக விரும்பல. 21 சென்டிமீட்டருக்கு மேல பெஞ்சால மிக அதிக கனமழைங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் பெய்தது 40 சென்டிமீட்டர்களுக்கு மேல் சென்னை. அதனால எங்களால சமாளிக்க முடியல, பிரச்சனைகள் அதிகம் அப்படிங்கிறது ஒரு தகவல். இது கடந்த 45-50 வருஷத்துல இல்லைங்கும் போதுதான் ஆச்சரியமாக பேசிக் கொண்டதற்கு மத்தியில் அந்த என்னமோ சொல்லுவாங்கல்ல, சில சமயங்கள்ல ஒருத்தருடைய ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை இன்னொருத்தர் உடைச்சிடறாங்க அப்படின்னு. அது மாதிரி 10 தினங்களுக்கு மத்தியிலேயே தமிழகத்தின் தென்பகுதிகளில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டம் போன்றவற்றில் சமீபத்தில் பெய்த மழை அதை விட மிக பன்மடங்கு ஆகிவிட்டது. காயல்பட்டினம், தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் மட்டும் ஏறக்குறைய 93% தாண்டி சென்டிமீட்டரை தாண்டி மழை பொழிந்திருக்கிறது. அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை என்ன அப்படின்னு கேட்டா, அங்கு ஒரு உயிர் சேதம் கூட ஏற்படவில்லை. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. உடனடியாக மக்கள் மஸ்ஜிதுகள், கான்காக்கள், அங்கே நிறைய மதரசாக்கள் எல்லாம் உண்டு. அந்த இடங்கள்லாம் அவங்க ஓபன் பண்ணிட்டாங்க. ஏழை எளிய மக்கள் இங்கு வந்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகள் அது வேறு. எந்த அளவிற்கு என்று கேட்டால், ஒரு கட்டத்தில் ஆராய்ச்சியாளர்கள், வானிலை ஆய்வாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது கூட ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு எங்களால் கணிக்க முடிகிறது. ஆனால் சில சமயங்களில் அதையும் தாண்டி, அதாவது சில நிமிட இடைவெளிகளுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடுகிறது. இது எங்களுடைய எதிர்க்கும் அப்பாற்பட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. பொதுவாக எதுவுமே முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டு இருக்கிறது. எவ்வளவுதான் தத்துவம் பேசினாலும் ரப்புக்கு முன்னால் எல்லோரும் ஒரு நாள் சரணடைந்துதான் ஆக வேண்டும். அதிலிருந்து எவரும் எந்த தொழில்நுட்பமும் எதுவும் தப்பிக்க இயலாது. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களோட ஆபரேஷன் செய்கின்ற பொழுது கையெழுத்து போட்டு கொடுங்கள் என்று கேட்பதை போன்று எல்லோருமே கையை தூக்கி விடுகின்ற நிலைதான் இறைவன் சன்னிதானத்தில் ஏற்படும். அல்லாஹ் ஆகிரத்து மட்டும் இல்ல, துனியாவிலேயும் சில சமயத்தில் அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத ரப்பு சில சமயங்களில் நம்முடைய பார்வைக்காக ரப்பு காண்பிக்கின்றார். இன்னும் அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, கால மாற்றங்களால் இதுதான் அதிர்ச்சியானது. வருங்காலங்களில் இது போன்று, அதாவது அப்நார்மல் சிச்சுவேஷன்ஸ், நம்ம வழக்கத்துல சந்திக்காத பல்வேறு பிரச்சனைகள் இதை விட கூடுதல் அப்படித்தான் வரும் அப்படிங்கிற மலைகள்லாம். இது ஒரு வார்த்தை. அது எந்த அளவுக்கு நடக்குது நடக்கல அது ரெண்டாவது விஷயம். வருங்காலங்கள் இது போன்று எதிர்பார்க்காத, நீங்கள் நினைத்து பார்க்காத அளவில் மழை பொழிவுகள் போன்றவை ஏற்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேரிடர்கள் ஏற்படும். அவ்வப்பொழுது அதை தாங்க வேண்டும். எப்படி சொல்லப்படுகிறது, மனிதன் பேரிடர்களுக்கு மத்தியில் தான் வாழ்கின்ற ஒரு நிலை ஏற்படும். ஒரு காலகட்டத்தில் பேரிடர்களை அவன் தாங்கி ஆக வேண்டும். அதனோடு சேர்ந்து பயணித்து பழக வேண்டும். எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு நேரத்துல கொரோனா, இப்ப திருப்பி அது தலை தூக்குது. கொரோனா மீண்டும் தலை தூக்குகிறது. அதை முழுசா இது பண்ண முடியாது. அதோட வாழ பழகிட்டு சொல்றது அது விளையாட்டான வார்த்தையாக இல்லாமல் இன்னும் கூட நம்மளை விட்டு அது போகலாம். கொரோனாவெல்லாம் நாம் நம்முடைய வாழ்நாளில் பார்க்காத ஒரு விஷயம். அன்னைக்கு யாருக்காவது கற்பனை கூட செய்ய முடியாது. மஸ்ஜிதுகள் பூட்டப்படும், மஸ்ஜிதுகளை யாரும் தொழுகைக்கு அனுமதிக்க மாட்டாங்க, ரமலான் மாசத்துல கூட பூட்டி இருக்கும்,
பெருநாள் தொழுகைக்கு கூட விட மாட்டாங்க, ஜும்மா தொழுகைக்கு விட மாட்டாங்க, வெளியில தெரியாம தொழுவணும், இல்லைன்னா சண்டை வரும், உள்ள விட்டாலும் பிரச்சனை, விடலைனாலும் பிரச்சனை. இதையெல்லாம் நாம் கற்பனை செய்து கூட பார்த்திருக்க மாட்டோம். ஆனாலும் அனுபவித்தோம். இதுவெல்லாம் வேற வழியே இல்லை, அனுபவிச்சோம். நாம் கேள்விப்படாத, நம் முன்னோர்கள் கேள்விப்படாத பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இது போன்று இன்னும் வரத்தான் செய்யும் என்று கூட மன ரீதியாக நம்மளை தயார்படுத்துவதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் என்ன காரணம்? ஏன் இப்படி எல்லாம் நடைபெறுகிறது? மூமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், நாம் வேறு கண்ணோட்டங்களை பார்க்காமல் அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு பார்த்தால் சில விஷயங்களை நாம் தவிர்த்து கொள்ள முடியும் என்பது என்னுடைய எண்ணம். குர்ஆனில் ஒரு வசனம், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும் வயஃபு அன் கஸீர். உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனைகளுக்கெல்லாம் காரணம் நீங்கள் செய்தவைகள் தான். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய சோதனைகளுக்கெல்லாம் காரணம் நீங்கள் உங்களுடைய கரங்கள் செய்தவை தான். அப்படி சொல்லிட்டு, ஆனா செஞ்சது எல்லாத்துக்குமே இது சோதனையை தண்டனையா நீ நினைச்சிடாதீங்க. வயஃபு அன் கஸீர், நிறைய விஷயங்களை மன்னித்து விட்டேன். நிறைய அல்லாஹ் மன்னிச்சுட்டான், சிலதுக்காக புரியறதுக்காக இந்த விஷயம். இன்னொரு வசனம், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். மக்களின் கரங்கள் செய்த விளைவுகளால் நீர்ப்பகுதியிலும் நிலப்பகுதியிலும் குழப்பம் நிலவுகிறது. டைரக்டான டிரான்ஸ்லேஷன் இதுதான். லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் தரையிலும் குழப்பம் ஏற்படுகிறது. பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதர்களின் தவறான செயல்களால். ஏன் அப்படி அல்லாஹ் அந்த குழப்பத்தை தர்றான், கஷ்டத்தை கொடுக்கிறான்? அவர்கள் செய்த சில காரியங்களுக்கு சில சிறு தண்டனையை அவர்களுக்கு தருவதற்காக, அதே சமயத்துல அழிக்கிறதுக்காக அல்ல. அல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக, திருந்த வேண்டும் என்பதற்காக, தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக. சோதனைகள் வரும், சோதனைகள் கஷ்டங்கள் வருகிறது. அல்லாஹ் சொல்றான், அதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் உங்களுடைய தவறான செயல்பாடுகள் தான். அதே சமயத்துல அதற்கான முழு தண்டனையை நினைச்சிடாதீங்க. நீங்கள் திருந்துவதற்காக ஒரு சின்ன சாம்பிளாக கஷ்டத்தை தருகிறேன், திருந்த வேண்டும் என்பதற்காக. எதுவாக இருந்தாலும் சரி, சில சமயங்களில் அதான் அல்லாஹ்வுடைய இராதாவை பொறுத்தவரை, ரப்பை பொறுத்தவரை, நம்மெல்லாம் அதாவது உதவி செய்யறதுக்கு ஒரு தனி மெத்தேடு இருக்கும், கஷ்டத்துக்கு இன்னொரு மெத்தேடு இருக்கும், வேற ஒரு காரியத்தை செய்யணும். ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரே பொருளையே அதை ரஹமத்தாக ஆக்குவான், தண்டனையாக ஆக்குவான். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சில சமயத்தில் காற்று வீசும், அது அளவோடு வீசுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு ரஹமத்தாக இருக்கும், புயலாக மாறுகின்ற பொழுது அதாபாக மாறும். காத்து ஒண்ணுதான். மழை பொழியும், தேவையான அளவிற்கு பொழிகின்ற பொழுது ரஹமத்தாக இருக்கும், அதை கடந்து செல்கின்ற பொழுது அதாபாக மாறிவிடும். ஒரே பொருள் ரஹ்மத்தாகவும் அதாபாகவும் அல்லாஹ் நினைத்தால் ஆக்க முடியும். அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்வான், பஞ்சத்தினால் மழையின்மையினால் மக்கள் கஷ்டப்படுவதற்காக சொல்லுகின்ற காலத்தில், குல் அரஐதும் இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரா ஃபமன் யஅதீகும் பிமாஇன் மஈன். மேலே தண்ணீர் வறண்டு விடுகிறது, உடனே உங்களுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கீழே இருந்து பூமியிலிருந்து எடுத்துக்கிறீங்க. 20 அடியில எடுத்தீங்க, 30ல எடுத்தீங்க, 40ல எடுத்தீங்க, போய்கிட்டே இருந்துச்சு. 100 ஆச்சு, 200 ஆச்சு. கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குறேன், காசை செலவு பண்ணி மீண்டும் 300ல போய் கூட எடுத்துடுறீங்க. முடியுதா இல்லையா? அல்லாஹ் சொல்லிட்டு கேட்கிறான், நீங்கள் பூமிக்கு அடியிருந்து எடுக்கக்கூடிய நீரை நான் ஆழமாக கீழே இழுத்து விட்டால், 300 அடியை 3000 மாத்திட்டா இருக்கு தண்ணி. உங்களுக்கு தண்ணீர் தருவது யார்? யார் தருவார்? அல்லாஹ்வுடைய உதவிகள் அனைத்தையும் ரப்பு தான் தருகிறான் என்ற புரிதல் இருக்கிறது. இதுதான் அல்லாஹை நாம் ஏற்றுக்கொண்டதற்கான அடையாளம். முதல்ல சுக்ரியா என்பது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்பது, இது என் இறைவன் கொடுத்தது என்பதை புரிந்து கொள்வது, எனக்கு ரப்பு தான் தந்தான் என்பதை புரிவது. அதற்கடுத்து அதை சரியான முறையில் பயன்படுத்துவது, மற்றவர்களுக்கும் கொடுத்து உதவுவது. முஃமின்களே, நாம் மேற்கூறிய அந்த வசனங்களில்
பிரச்சனைகளுக்கு காரணம் உங்களது செயல்கள், உங்களது கரங்கள் செய்தவைகளால் தான் குழப்பங்கள் ஏற்படுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இதற்கு நாம் விரிவுரையை பார்த்தால் கரங்கள் செய்தவை என்பது இரண்டு வகையாக பார்க்கலாம். ஒன்று உங்களுடைய புறச் செயல்கள், இன்னொன்று அகச்செயல்கள். இப்பொழுது நாம் சந்திக்கக்கூடிய மழையினால் ஏற்படக்கூடிய வெள்ளம், மழை எல்லா காலத்திலும் பொழிந்திருக்கிறது. மிக கடுமையான பாதிப்பிற்கான காரணம் என்ன? இன்னைக்கு எல்லோருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவென்று சொன்னால், பொழியக்கூடிய மழை, அல்லாஹ்வின் அருளாக பொழியக்கூடிய மழை தேங்குவதற்காக இறைவன் பல்வேறு வசதிகளை வைத்திருக்கிறான். அவைகள் எல்லாம் மக்களாகிய நீங்கள் அழித்திருக்கிறீர்கள். அல்லாஹ் மழையை பொழிவது மட்டுமல்ல, அந்த மழை தண்ணீர் தனக்கென ஒரு இடத்தை ஏற்படுத்திக் கொண்டு ஓடும் ஆறாக மாறும். ஆறு, கண்மாய், குளம், ஏரி, கால்வாய் இவைகள் எல்லாம் இருந்தது அல்லவா? ஆங்காங்கு ஒரு இடத்தில் ஆறு நிறைகின்ற பொழுது அதற்கு அடுத்த இடத்திற்கு ஏரிக்கு வரும், ஏரி நிறைகின்ற பொழுது கண்மாய்க்கு வரும், கண்மாய் நிறைகின்ற பொழுது குளத்திற்கு வரும். இப்படி ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து பல்வேறு ஏற்பாடுகள் இயல்பாகவே ஆங்காங்கு இருந்தன. ஆனால் காலி இடங்களாக நம் கண்களுக்கு பட்டதையெல்லாம் வீடுகளாக மாற்றினோம். பல்வேறு திருட்டுத்தனமான வேலைகள் செய்து எல்லாரும் இன்னைக்கு அரசாங்கம் சொல்லும், மக்கள்லாம் குளங்கள்ல வீடு கட்டிக்கிட்டாங்க, நீர்வழித்தரங்கள் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நீர்வழித்தரங்கள் வீடு கட்டிக்கிட்டாங்க. அதாவது நீர்வழித்தரத்துக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தது யாரு? நீதானே. அதனால எல்லாருக்கும் இதுல பொறுப்பு இருக்கு, யாரும் எந்த பொறுப்பிலிருந்து தப்பிக்க முடியாது என்பது வேறு. அப்போ வெளிப்படையான ஒரு பொருளாக பார்த்தால் கூட இந்த உதாரணத்தில் உங்களுடைய கரங்களுடைய விளைவு நீங்கள் செய்தவர்கள் தான் தண்டனை அனுபவிக்கின்றீர்கள் என்று சொன்னால், நீர்வழித்தரங்கள் உரிய முறையில் போய் சேர்வதற்குண்டான சரியான வழித்தடத்தை நீங்கள் தடுக்கின்றீர்கள். அது உங்களுக்கு சிரமத்தை தருகிறது. இன்னொரு காரணமோடு சொல்லப்பட்டது, இதே தூத்துக்குடி காயல்பட்டினத்தில் இவ்வளவு பெரிய மழை பொழிவு அதிகமாக இருந்தும் உயிர் சேதங்கள் இல்லாமல் பாதுகாப்பதற்கான இன்னொரு காரணத்தை சொல்கின்றார்கள். அந்த பகுதி கடலுக்கு மிக ஒட்டிய பகுதி, பிளஸ் நீருடைய அந்த நீர்வழி தரங்கள் முறையாக இருந்து கடலில் போய் தண்ணீர் போய் சேர்ந்து விட்டது. இது வேகமாக நீர் வடிந்ததற்கான காரணமாக சொல்லப்படுகிறது. இது புற காரணங்கள், நான் சொல்றது வெளிப்படையான காரணம். இன்னொன்று இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, சில சமயங்களில் சோதனைகள் வரும், முசீபத்துகள் ஏற்படும், கஷ்டங்கள் ஏற்படும். அல்லாஹ் தஆலா கடுமையான காற்றை வீசுவான், செந்நிற காற்று வீசும், பூகம்பம் ஏற்படும், பூமி குலுங்கும், பூமிக்கு அடியில் இழுக்கப்படுகின்ற நிலை ஏற்படும், உருமாற்றம் கூட ஏற்படலாம், வானத்திலிருந்து கல்மழை பொழியும், ஏன் இன்னும் இதை போன்று பல்வேறு சோதனைகள் ஏற்படும். நூலருந்த முத்துக்களை போன்று தஸ்மீன் இருக்கு, 100 முத்து இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கணும் அழகா. அந்த தஸ்மீனுடைய நூலை யாராவது ஒருத்தர் லைட்டா கட் பண்ணா என்ன ஆகும்? ஒரு செகண்ட்ல எல்லா நூல்களும் கடகடகடன்னு போயிட்டு 1-1.5 கொட்டுவது, ஆனா வேகமா வந்துடும் எல்லாமே. நூலிருந்த முத்துக்கள் செதறுவதை போன்று கொட்டுவதை போன்று இறைவனின் தண்டனை உங்களுக்கு வரும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். ஃபர்தகிபு இந்த தாலிக், மேல சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வர்றேன்? மேல உள்ளது புறக்காரணம், இவைகள் எல்லாம் அகக்காரணங்கள். நாம் வாழ்வியலில் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய பல்வேறு விஷயங்களை ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனையாக செந்நிற காற்றை நீங்கள் எதிர்பாருங்கள், பூகம்பத்தை எதிர்பாருங்கள், பூமிக்கு அடியில் இழுக்கப்படுவதை எதிர்பாருங்கள், பூமி குலுங்குவதை எதிர்பாருங்கள், வானத்திலிருந்து கல்மழை பொழிவதை எதிர்பாருங்கள், சில சமயங்களில் உருமாற்றங்கள் கூட ஏற்படும், அதை எதிர்பாருங்கள். நூலிருந்த முத்துக்களை போன்று தொடர்ந்து உங்களுக்கு கஷ்டங்கள் வரும். சில விஷயங்கள் நடந்திருக்கிறது, சில விஷயங்கள் இன்னும் நடக்காமல் இருக்கிறது, அல்லாஹ் பாதுகாப்பான. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் நடக்கும் எப்பன்னு சொல்றாங்க தெரியுமா? அந்த ஹதீஸுக்கு பெரிய விளக்கங்கள் தேவையில்லை, நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா அர்த்தம் மட்டும் சொல்றேன், நமக்கு விளங்கிவிடும். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஹதீஸ் அறிவிப்பார்கள், திருமிதியில் இது பதிவாகும். இதத்துஹிதல் ஃபைஉ திவலன், ஃபைஉ தௌலத்துகளாக கருதப்பட்டால், அதுக்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது குறிப்பிடுகிறார்கள், செல்வந்தர்களும் கோடீஸ்வரர்களும் பணக்காரர்களும் ஏழை எளிய மக்களுடைய ஹக்குகளை மதிக்க மாட்டார்கள், அதை கபலீகரம் செய்ய நினைப்பார்கள். நடக்குதா இல்லையா? பெரிய பணக்காரன் தான், கோடீஸ்வரன் தான், அல்லாஹ் நிறைய கொடுத்திருக்கிறான், அவனுக்கு போதுங்கிற என்ன வருதா? இல்ல,
பக்கத்துல யாரோடைய சொத்து, யாரோ ஏழையின் சொத்து எடு, அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம என்ன பேச முடியும்? தங்களுடைய அந்த அடாவடித்தனம். உயர்ந்த நிலையில் அல்லாஹ் அவங்களை வச்சிருக்கிறான். ஆனால் ஏழைகளுடைய சொத்தில் அவர்கள் அதுவும் தங்களுக்கானதை போன்று கருதுவார்கள். இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் வல் அமானத்து மகனமன், அமானிதங்கள் கனிமத்து பொருளை போன்று கருதப்பட்டால், அமானிதம் என்ன? நீங்க என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கீங்க, வச்சிருங்க, செலவாயிரும், நான் பயப்படுறேன், அல்லது ஏதாவது பிரச்சனை இருக்கு, நான் ஒரு 10 நாள் கழிச்சு வாங்கிக்கிறேன், 1 மாசம் கழிச்சு வாங்கிக்கிறேன்னு சொல்றீங்க. நான் பாக்குறேன் 10,000 ரூபாய் இருக்கு, மாஷா அல்லாஹ் சந்தோஷம், என் கையில 10,000 செலவு பண்ணிட்டேன்னா நீங்க கேட்கும்போது நான் என்னத்தை கொடுக்க முடியும்? அமானிதங்கள் கனிமத்தாக, கனிமத்துங்கிறது யுத்தகலங்களில் கிடைக்கக்கூடிய பொது சொத்து, சந்தோஷமாக பெற்றுக் கொள்கின்ற சொத்து. இவங்க கையில இருக்க காசு ஃபுல்லா தங்காசுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். சுருட்டிட்டு போயிடுவாங்க. நடக்கதா இல்லையா? எத்தனை சீட்டு கம்பெனிகள் மூடுகிறார்கள். எங்கிட்ட முதலீடு செய்ய உங்களுக்கு லாபம் தருவோம்னு சொன்னாங்க, நம்ம லாபம் தானே ஏமாந்தோம், எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. நகையை கொடுத்துட்டு காசு வாங்கணும்னு சொன்னாங்க, 20,000 ரூபாய் ஒரு நகையுடைய மதிப்பு, 10,000 ரூபாய் காசு தர்றோம். இந்த காலத்துல யாரு கடன் இல்ல வட்டி இல்லாம காசு தர்றான்? ஏழை எளிய மக்கள் போய் 10 பவுன் 20 பவுன் 5 பவுன் அந்த சக்தி தந்தவாறு கொடுத்தாங்க. இதெல்லாம் எங்கேயோ வானுலகத்துல நடந்ததல்ல, நாம் வாழும் காலத்தில் இங்கே நடந்தவைகள் தான். எல்லாம் ஏழை எளிய மக்களுடைய காசு எல்லாம் போயிருச்சு, கபலீகரமாயிருச்சு. ஒரு கட்டத்துல திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கடுத்து நிறைய வர ஆரம்பிச்சுட்டு அது வேண்டும் என்று தெரியாம, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனா மொத்தத்தில் அந்த நகைகள் எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம கோர்ட்டுக்கு கச்சேரிக்கும் அலைய மட்டும்தான் செய்யணும். அது என்னைக்கு வரும்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். சான்ஸ் ரொம்ப கம்மி. நிறைய இது மாதிரியான விஷயங்கள். உங்களுக்கு 100 பேர்ட்ட வாங்கி நான் தர்றேன், என்ன மாதிரி ஒண்ணு சொல்றேன். எத்தனை ஆயிரம் கோடிகள் ஏமாற்றப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில். அது காரணம் என்ன? அவைகள் எல்லாம் அமானிதங்கள். அமானிதங்கள் கனிமத்தாக கருதப்படும். கடன் அமானிதம். நான் கடன் வாங்கியிருக்கேன், நான் தரேன்னு சொல்றேன், தந்த ஆகணும். கடன் வாங்கியாச்சு, ரொம்ப நாள் வச்சு தெரியாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்படியே விட்டுறலாம், முடியுமா? முடியாது. அது எப்படி முடியும்? ஆனா கடன்கள் இன்று திருப்பி வாங்கப்படுவதில் எவ்வளவு பெரிய சிரமங்கள் இருக்கின்றன, எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருக்கு. சில பேர் கொடுக்க முடியாத கஷ்டப்படுறாங்க, சில பேர் கொடுப்பதற்கு வசதி இருந்தும் கொடுக்காம இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு சொன்னா மத்தலுல் கனியி ஹராமுன், கடன் பெற்றவர் நிறைவேற்றுவதற்கான சக்தி வந்ததற்கு பின்பும் கடனை திரும்ப கொடுப்பதற்கு தாமதப்படுத்துவதே ஹராம்னு சொன்னாங்க. நான் கடன் வாங்கியிருக்கேன், இல்ல வேற வழி இல்ல, அது ஒரு நியாயம். அல்லாஹ் எனக்கு கொடுக்கறதுக்கு சக்தியை கொடுத்துட்டான், நான் எப்படி வச்சிருக்க முடியும்? நான் என்ன நினைக்கிறேன், அவர் தான் கேட்கல, பாத்துக்கிறோம், இன்னும் கொஞ்சம் லேட்டா கொடுக்கலாம். மௌத்த ஹயாத் இருக்கு, எப்படி நீங்க லேட் பண்ணுவீங்க? திருப்பி முறையாக கொடுக்கப்பட்டே ஆக வேண்டும் அல்லவா? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அமானிதம் இவைகள் எல்லாம் அமானிதம் கனிமத்தாக கருதப்படும், அது நம்ம சொத்தாக கருதப்படும் அப்படின்னு. மூன்றாவது ஜகாத்து மகரமன், ஜகாத்தை கடனாக கருதினார். ஜகாத்தை சந்தோஷமா நிறைவேற்றணும், வேற வழியே இல்லை, தலையெழுத்து கொடுத்துதான் ஆகணும், என்ன பண்றது என்ற எண்ணத்தில் ஜகாத்து நிறைவேற்றப்படுமானார். தீனுடைய நோக்கம் இல்லாமல் மார்க்க கல்வி ஞானங்கள் போன்றவைகள் படிக்கப்படுமானார். நான் மார்க்க ஞானத்தை பெறணும், நானும் நடக்கணும், என் மக்களை நடக்க வைக்கணும், இந்த சமூகத்திற்கு சேவை செய்யணும், தீன் பணி ஆற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் பொருளுக்காக, காசுக்காக, பணத்திற்காக, அந்தஸ்திற்காக, பதவிக்காக மட்டுமே கல்வி ஞானம் பெறப்படுமானால், ஒரு ஆண், ஒரு மனிதன் மனைவிக்கு சொல்வதெல்லாம், மனைவி சொல்லையெல்லாம் கேட்பான், தாயை நோவினைப்படுத்துவான். இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால், மனைவி சொல்ல கேட்க வேணான்னு சொல்லல, எல்லோரும் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் உண்டு, அவருடைய நியாயத்தை சொல்கின்ற பொழுதெல்லாம் கேட்கலாம். ஆனால் அங்கே மனைவியின் பேச்சை கேட்பதன் வழியாக தாய்க்கு நோயினை செய்வான், இன்டைரக்டாக. அப்படித்தான் வரும், டைரக்டாகவும் இன்டைரக்டாக தாய்க்கு கஷ்டம் கொடுக்கப்படுமானால் மனைவி பேச்சை கேட்டு. ஏன்னா இன்னைக்கு நிறைய இடத்துல தாய் இருக்கிறது கஷ்டம், தாய்க்கு சும செய்யறது கஷ்டம், தாய் இருப்பது சுமையாக பார்க்கப்படும். அப்படி ஒரு சூழ்நிலை. இப்போ மனைவியின் விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவான். அம்மா வேண்டுமானா முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிடலாமுங்க, ஏங்க நம்மகிட்ட ரொம்ப பெரிய அறிவாளி நல்லது சொல்ற மாதிரி சொல்லுவாங்க, இந்த இழிச்சாவன் எனக்கு தெரிஞ்சவங்க சரி வேற வழி இல்லை, என்ன பண்றதுன்னு கேட்பான். சொல்லதான் சொல்றாங்க, இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் நண்பர்களை அருகில் வைத்து பெற்றோர் தந்தையை தூரப்படுத்தினார்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில் இருக்கக்கூடிய நண்பரை அருகில் வைப்பது என்பது கெட்டது அல்ல. என்ன கருத்து? தூரமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நெருக்கமானவர்கள் காண்பிப்பார், மிக நெருக்கமானவர்கள் எல்லாம் தள்ளுவான், உதாசீனப்படுத்துவார். இப்படி ஒரு நிலை ஏற்பட்டார். வல்லஹரத்தில் அஸ்வாத்து ஃபில் மசாஜித், அல்லாஹ்வுடைய இல்லங்கான மஸ்ஜிதுகளில் சத்தங்கள் பெருகுமானார். பள்ளியாசர கூகோண்டு கத்துறது, ஒரு சின்ன விஷயத்துக்கு சத்தம் போடுறது மஸ்ஜிது சாதாரணமானது அல்ல, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது. ஒரு சப்பல நிக்கிறது கூட, அங்கே போங்க இங்கே போங்க, நம்முடைய வார்த்தையிலே தடித்த வார்த்தை. ஒரு சின்ன பிள்ளைங்க நிக்கிறாங்க, செல்லம் அப்படி இல்லைங்கம்மா சொல்லணும், விரட்டுறது. என்ன சொல்றேன், எந்த குழந்தைகள் மஸ்ஜிதில் விரட்டப்படுகிறார்களோ அது நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை தரும். அடுத்த ஜெனரேஷன் யாரு? புரிந்தோ புரியாமலோ விளையாண்டுகிட்டு தொழுகிறாங்கல்ல குட்டீஸ்கள், அதான் அடுத்தது. இருந்து ஆகணும், நெறிப்படுத்தணும். இதுக்கு சில பேர் என்ன சொன்ன, நம்மள 4 வயசு பிள்ளையை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் சபையில உட்கார வைக்கிறது, இது நியாயம் அல்ல, தவறு. நம்ம பின்னாடி வச்சுக்கணும், அது வேறு விஷயம். ஒரு குழந்தை தனியா வருது, சின்ன பையன் தான், ஒரு 6-7 வயசு பையன், சின்ன பிள்ளைதான். அவர் முதல் சபை நிக்க முடியாது, பெரியவங்க நிக்கணும். சரியாம நிக்கிறான், அன்பா சொல்லணும், செல்லம் பின்னாடி வாங்க, இங்க நில்லுங்க. பக்கத்துல உள்ளவங்களே சொல்லணும், செல்ல என்ன நிக்கிறது, இதுக்குதான் இமாம் இருக்காங்க, இமாம் சொல்லிக்கிறாங்க. ஆமா, இமாம் மைக்க வச்சுக்கிட்டு அவ்வளவு சத்தமா சொல்லி எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தணும், அவரு எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கு. இதுவா அர்த்தம்? சில நேரம் நீங்க பார்த்திருப்பீங்க, சில சமயம் நான் பொதுவா சொல்லுவேன், குறிப்பிட்டு ஒன்றை சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுகின்ற பொழுது அது பிழையா இருந்தாலும் பரவாயில்லைன்னு சும்மா இருப்பான். ஏன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் உடைய மரியாதை சார். பக்கத்துல உள்ளவங்க டீசென்டா சொல்றதுக்கு முடியல, இங்க இருந்து சத்தமா சொல்லி எல்லாத்துக்கும் கேட்கிற மாதிரி சொல்லணும்னா என்ன அர்த்தம்? சில விஷயங்களை மிக கவனமாக நாசூக்காகத்தான் கையாள வேண்டும். எதுக்கு நான் சொல்ற வரேன், மொத்தத்துல மஸ்ஜிதுல அல்லாஹ்வுடைய இல்லம் இது, நம்முடைய வீடு அல்ல, நம்முடைய வீடு அல்ல, அல்லாஹ்வுடைய இல்லம். கண்ணியம் பாதுகாக்கப்படணும், சத்தம் வரக்கூடாது. சத்தங்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சத்தங்கள் கூடுமானால் வசாதல் கபீலத்த ஃபாசிகுஹும், ஒரு குடும்பத்திற்கோ ஒரு மஹல்லாவிற்கோ ஒரு ஊருக்கோ ஒரு சிறு பகுதியின் தலைவராக அவர்களில் நடத்தை கிட்டவன், அவங்கள தப்பு செய்பவன், குற்றவாளிகள் தலைவராக ஆனார். ஒரு பகுதியின் தலைவராக, ஒரு சிறு பகுதியின் தலைவராக தவறு செய்பவர்கள் வந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுவே அதிகமாகிவிட்டால், எல்லா காலத்திலும் சில தவறுகள் இருக்கும், தவறானவர்கள் இருப்பார்கள், இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனால் அதிகப்படியாக நடக்குமானார் இன்னைக்கு யார பொறுப்புக்கு கொண்டு வர்றது? இருக்கிற ஒரு ரவுடி பையனை உள்ள விடு, அவன் வந்தா தான் சரியா வரும். அவன் வந்தா எதுக்குடா சரியா வரும்? ஜெயில தான் நிரப்ப முடியும், பள்ளியாசிரியா நிரப்ப முடியும், மஹல்லாவை நிரப்ப முடியுமா? மக்களுக்கு சோசியல் ஒர்க், நல்ல ஒர்க் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸாபல் கபீலத ஃபாசிகுஹும், ஒரு சமூகம், ஒரு கூட்டம், ஒரு சிறு பகுதியின் தலைவராக அவர்களில் தப்பானவன், தவறு செய்பவன் ஃபாசிக்கு வந்தார். வகான ஸாயிமல் கௌமி அர்தலுஹும், ஒரு பெரிய கூட்டத்தின் தலைவராக அவர்களில் மோசமானவன் ஒருவன் வந்தார். இன்னைக்கு எல்லா பராமரிசத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஒரு பெரிய சமூகம், ஒரு நாட்டுடைய தலைவர், யாரு தலைவரா இருக்கிறான்? ஒரு சமூகத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறவன் தலைவரா இருப்பான்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆபத். வகான ஸாயிமல் கௌமி அர்தலுஹும், ஒரு மிகப்பெரிய கூட்டத்தின் சமூகத்தின் தலைவராக அவர்களில் மிக கேவலமானவன் வருவானேயானார். உக்ரிம ரஜுலு மகாபத ஷர்ரிஹி, ஒரு மனிதனுக்கு அவனுடைய தீமைக்கு பயந்து கண்ணியம் கொடுக்கப்படுமானார். ஒருத்தர் மதிப்பாங்க, மதிக்கிறது எதுக்குன்னு கேட்டா அவர் நல்லவர் வல்லவர் என்பதற்காக அல்ல, இவனை மதிக்கிறீங்கன்னா தொல்லை கொடுப்பாங்கிறதுக்காக மதிக்கிறான். ஸல்லல்லாஹு என்ன வார்த்தை சொல்றான்? ஒண்ணு, ஒருத்தரை மதிக்கிறோம், ஏன் மதிக்கிறோம்? நல்லவங்கிறதுக்காக மதிக்கிறோம், மதிக்கத்தான் வேணும், மதிக்காமலாம் இருக்க முடியாது. சிறு பிள்ளைகளை கூட மதிக்க வேண்டும், அது ஒரு விஷயம். உயர்ந்தவர்களாக இருந்தால், நம்மளை விட சிறந்தவர்களாக இருந்தால் அதை பாக்கியமாக கருதணும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் மதிக்கின்றோம், காரணம் என்ன? நல்லவங்க இருக்கா மதிக்கல, அல்லது இன்னொன்னு இருக்கு, நல்லவரும் இல்ல, அவர்கிட்ட ஒரு காரியம் ஆகணும், எனக்கு ஒரு நல்லது ஆகணும், அதுக்காக செய்யறேன், ஓரளவு அதுவும் கெட்டதுதான் இருந்தாலும் இப்ப சொல்ற மோசத்துல வராது. மூணாவது என்னன்னு கேட்டா, அவன் நல்லது செய்யணுங்கிறதுக்காக அவனை மதிக்கல, கெடுதி செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மதிக்கப்படும். கெடுதி செய்யக்கூடாது என்பதற்காக ஒருவனின் தீமைக்கு பயந்து கண்ணியம் கொடுக்கப்பட்டார். சில வார்த்தைக்கு தான் டைரக்டான பொருள். வலஹரத்தில் கைனாத்து வல் மஆசிஃப், இசை பாட்டு கச்சேரி, பாட்டு படிக்கின்ற பெண்களும் இசை கருவிகளுடைய எண்ணிக்கையும் அதிகமாகுமானால் எல்லாம் இருக்கு. டிவியை திறந்தா யார் அரைகுறை ட்ரெஸ்ல கண்ட கண்ட சைத்தான்கள்லாம் என்னென்னலாம் நடக்குது. வஷுரிபத்தில் ஹம்ர், மது சாதாரணமாக அருந்தப்படுமானார். மது எல்லா காலத்திலும் இருக்கும், தெரியாம திருட்டுத்தனமா குடிப்பாங்க. டீக்கிற மாதிரி கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கு மது கடைகளை,
சாதாரணமா போய்கிட்டு இப்படி எல்லாம் இருந்தார். வலானு ஆகிரு ஹாதிஹில் உம்மத்தி அவ்வலஹா, இந்த உம்மத் குறிப்பாக இந்த உம்மத்திற்கு சொந்தமானது. இந்த உம்மத்தின் பின்னால் வந்தவர்கள் முந்தைய சமூகத்தை படிப்பார்களே, ஆனால் சஹாபாக்களுடைய காலுக்கு அல்ல, அவர்கள் பயணித்த ஒட்டகையின் கால் தூசுக்கு கூட சமமாக மாட்டோம் நாம். ஆனால் அந்த சஹாபாக்களை கூட இவர்கள் குறை சொல்வார்கள், அந்த தாபியீன்களை குறை சொல்வார்கள், அந்த மாமனிதர்களை குறை சொல்வார்கள், மார்க்கத்திற்காக அர்ப்பணித்த அந்த முன்னோர்களை குறை சொல்கின்ற ஒரு காலம் வரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இவைகள் எல்லாம் இப்படியெல்லாம் ஏற்பட்டால் இந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையாக சிவப்பு நிற காற்றை எதிர்பாருங்கள், பூமி குலுங்குவதை எதிர்பாருங்கள், பூமிக்கு அடியில் இழுக்கப்படுவதை எதிர்பாருங்கள், கல்மழை பொழிவதை எதிர்பாருங்கள். என்ன வார்த்தை, அல்லாஹ் பாதுகாக்கணும். உருமாற்றம் கூட நடக்கும், அதையும் நீங்கள் எதிர்பாருங்கள். இன்னும் எண்ணற்ற சோதனைகள் வரும், நூல் இருந்த முத்துக்களை போன்ற சோதனைகள் வரும். அவைகள் எல்லாம் எதிர்கொள்வதற்கு தயாராக ஆகுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிப்பது மூமின்களே. இந்த சோதனைகள்லாம் எதிர்கொள்ள தயாராகுங்கள் சொல்றது நோக்க இல்ல. இந்த முசீபத்துகளை, இந்த பலாவை, இந்த சோதனைகளை, இந்த கஷ்டங்களை எந்த செயல்கள் எல்லாம் இழுத்து கொண்டு வருகிறதோ அவைகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள், இவைகள் எல்லாம் தாமதமாகும். அதான் அதற்கு பொருள். இப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தையை பார்க்கிறோம். அனைத்து சோதனைகளுக்கும் காரணம் உங்களது கரங்கள் விளைவித்தவை. அது நேரடியான சில காரியங்கள், நாம் செய்யக்கூடிய பல்வேறு மறைமுகமான செயல்கள் அல்லாஹ்வுடைய சோதனையும் கோபப்பாறு இறங்குவதற்கு காரணமாக அமைகிறது. ஒரு மோமினை பொறுத்தவரை மற்றவர்கள் ஆராய்ச்சி அசைன் செய்ய நாம் சொல்லுவான். ஒரு மோமினை பொறுத்தவரை நாம் பிரச்சனைகளை இந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்க வேண்டும், இப்படித்தான் அணுக வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்முடைய செயல்கள் அனைத்தையும் அல்லாஹ் தூய்மைப்படுத்துவானாக, நம்முடைய பிழைகள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. இயற்கைக்கு மாற்றமாக, இயல்புக்கு மாற்றமாக ஏற்படக்கூடிய, அவ்வப்பொழுது ஏற்படக்கூடிய பல்வேறு சோதனைகள், பலாமுசீபத்துகள் அல்லாஹ் நம்மையும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸதகல்லாஹுல் அஸீம்.